அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்காலர் சக்ஸஸ் அகாடமியில் இன்றைக்கி போர் அணு மாதிரி பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு சம்மை, போர் அணு கொள்கையின் அடிப்படையில் ஹைட்ரஜன் அணுவில் பின்வரும் எந்த பரிமாற்றம் குறைவான ஆற்றலுடைய போட்டானை தரும்? ஸோ எண்ணாவது வட்டப்பாதையில் ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றல் கூடிய ஃபார்முலா En -13.6 Z² n² எலக்ட்ரான் வோல்ட் அணு இன்வர்ஸ். அதில் பாருங்கள், ஆற்றல் ஃபார்முலா எழுதியாச்சு. En -13.6 Z² n². ஓகே, E6 எடுத்துக்கிறேன். இப்போ -13.6 6² 36. E5 எடுத்துக்கிறேன். -13.6 5² 25. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ -13.6/36 சால்வ் பண்ணால் 0.544. ப்ளஸ் 13.6/25 சால்வ் பண்ணால் 0.377. இப்போ வேல்யூ எவ்வளோ கிடைக்கிது? 0.166 எலக்ட்ரான் வோல்ட் அணு இன்வர்ஸ். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எண்ணாவது வட்டப்பாதையின் ஆரம் கண்டுபிடிக்கணும்னா Rn = 0.529 n²/z ஆம்ஸ்டாங் கண்டுபிடிக்கலாம். கோணவந்தம் Mvr = NH/25 ஃபார்முலா பயன்படுத்தலாம். கதிர்வீச்சின் அதிர்வெண் μ = E2 - E1/h ஃபார்முலா பயன்படுத்தலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்கேஸ் n அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து n6 n5. அப்போ இன்கேஸ் n 5 n4 எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? E4 வரும். E4 -13.6/16 ப்ளஸ்ஸு 5க்கு எவ்வளோ? -13.6/25 சால்வ் பண்ணால் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு போர் அணு கொள்கையின் அடிப்படையில் ஹைட்ரஜன் அணுவில் பின்வரும் எந்த பரிமாற்றம் குறைவான ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா n6 n5. இப்போ வேல்யூ இதுக்கு தான் கம்மியாக இருக்கும். சரிங்களா? யாருக்காவது UGTRB கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் மெட்டீரியல் வேணும்னா கீழே உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒன் டே ஒன் கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நடத்த போகிறோம். நன்றி, வணக்கம்.